ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் தங்கத்தமிழன். என்ன நடக்க போகுது, என்னதான் நடக்க போகுது என்று எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும், பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிற 2026 அரசியல் புரட்சியை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பகுதியில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அரசியல் புரட்சி 2026 இந்த நிகழ்ச்சியை காண வருகை தந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்கள். நண்பர்களே, நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 பாட்டு முடிச்சிட்டேன். இந்த 3ஆவது பாட்டு கடைசி பகுதியில் சொல்லி, இந்த 3ஆவது பாட்டு முடிவில் நான் சொல்லியிருந்தேன், யாரெல்லாம் மக்களை ஏமாற்ற தெரிஞ்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் மக்களை முட்டாளாக்க தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த அரசியல்வாதி ஆக முடியும், ஆட்சி செய்ய முடியும் என்று கூறியிருந்தேன். அது சில சமயத்தில் யார் பார்த்தாங்க, பார்வையாளர் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நாம் சொல்கிற விஷயங்கள் உண்மையானதாக இருக்கும். ஆனால் அதை சிந்திக்கிற அளவுக்கு மக்கள் யாரும் நம்ம பார்க்கல அப்படின்றத கருத்தாக நான் எடுத்துக்கிறேன். இப்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்ட்டா, ஒரு பாரத பிரதமர் அவர் சொல்கிறாரு, ஒரு பாரத பிரதமர் கட்சி இருக்காங்க, மக்களை யார் முட்டாளாக்குறாங்க அவங்க அரசியல்வாதின்னு சொன்னாலும் அதுக்கு சில உதாரணத்தை சொல்லுறேன். இப்போ ஒரு பெரிய கட்சி வச்சுருக்கிறாங்க ஒரு மாநிலத்தில். அந்த மாநிலத்தில் வச்சுருக்கிற அந்த கட்சிக்காரங்க வீட்டுக்கு ரைடு போகிறாங்க. ரைடு போய் அங்கே போயிட்டு நிறைய பணத்தையெல்லாம் பிடிச்சிட்றாங்க. அது பேப்பர்லாம் வருது, பேப்பர்லாம் கட்டுக்கட்டாக இருக்கிற பணத்தையெல்லாம் காட்டுறாங்க, இவ்வளோ பணம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒருத்தர் போய் கேட்குறாரு, போன வாரம் செய்தியில் பார்த்தேன், அவரை அவர் வீட்டில் இத்தனை பணமெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, இப்போ அவர் எங்கே இருப்பார், சிறைச்சாலையிலே இருப்பார்? இல்லை, அந்த கட்சியில் இருப்பார். பணத்தையெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்களே, தண்டனையெல்லாம் கிடையாது. ஏன் பிடிக்கிறாங்க? அவங்களுக்கு திருத்துறதுக்கா, அந்த பணத்தை பறித்து மக்களுக்கு கொடுக்குறதுக்கா? அந்த பணம் என்ன ஆக போகுது? கருப்பு பணம் என்னாச்சு? ஒரு பயங்கரமான ஆளப்பா, எல்லா வீட்டுக்கும் ரைடு அனுப்பி லஞ்சத்தை பிடிச்சிட்றாரு. பிடிச்சிட்றாரா? என்னாச்சு? லஞ்சம் வாங்குவது நிறுத்தப்பட்டதா, ஒழிக்கப்பட்டதா? இல்லை, அவங்க தான் திருத்தப்பட்டார்களா? இல்லை. அப்போ மக்களை நம்ம இன்னும் முட்டாளை மாற்றுறதில் பிரில்லியன்ட். 4 பேர் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, யார் நல்லா போய் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பொண்ணு அப்படின்றாரு. சொன்னுங்க, இப்படி சொல்கிறாங்க. ஆமாப்பா, உண்மை சொல்கிறவனு கல்யாணமே ஆகுறதில்ல. ஒரு பொய்யா 1000 பொய்யா சொல்லியாவது ஒரு கல்யாணம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு உண்மையாவது சொல்லி கல்யாணம்னு சொல்லலை. ஒரு உண்மையாவது சொல்லப்பான்னு சொல்லலை. சொல்கிறது 1000 பொய். அதுவும் அற்புதமாக அழகாக ஏமாத்துறதே தெரியக்கூடாது. அப்படி யார் பொய் சொல்கிறாங்களோ, பொய்யை யார் உண்மையாக சொல்கிறாங்களோ அவங்க தான் சிறந்த அரசியல்வாதி ஆக முடியும் அப்படின்றக்கா இந்த உதாரணத்தை நான் சொல்ல வரேன். யாரெல்லாம் பொய் சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் மக்களை முட்டாளாக்குறாங்களோ, யாரெல்லாம் மக்களை முட்டாள் ஆக்குனது கூட தெரியாமல் சூப்பருங்க, வேறு லெவலு, அந்த சிந்திக்கிறக்கே இல்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வர்றது தான், அதுதான் சிறந்த ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடியதான் அரசியல் மிகப்பெரிய ஒரு நுணுக்கமானது. அந்த பகுதியில் இப்போ 4ஆவது பாட்டுக்கு நீங்கள் வருகை இருந்திருக்கிறீங்க. இப்போ இந்த வாரத்தில் சனிக்கிழமை நாகப்பட்டினம் திருவாரூரில் நம்ம விஜய், அரசியல் விஜய் புதிய வந்திருக்கிறாரு. அவரை குறித்து எல்லா ஊடகங்களும், சமூக ஊடகங்களும், தொலைக்காட்சி நிறுவனம் பத்தி என்னதான் நடக்க போகுதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் சினிமாவிலிருந்து நிறைய நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. வந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க, சத்தியமாக கிடையாது. நான் ஒரு திமுககாரன், திமுகவுக்கு தான் வாக்களிக்க போகிறேன், அதுக்கு தான் நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன். பட் உண்மையை ஏற்றுக்கணுன்ற ஒரு மனப்பான்மை, அதை மறுக்க முடியாது. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாயிண்ட் ஆஃப், அதாவது யாரெல்லாம் மக்களை முட்டாளாக்கணும் அந்த விஷயத்தை வச்சு இந்த வாரத்தோட நான் கன்னியூஸ் தொடறேன். இப்போ அதிமுகவை கரை ஓரம் ஒதுக்கி விட்டாரா விஜய்? அதுதான் கேள்வி. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்ட்டா, ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் படகுல போயிட்டுருக்காங்க. படகுல போயிட்டுருக்கும்போது 3ஆவது ஒரு படகு உள்ளே வருது. உள்ளே ஒரு அலை உருவாக்கி ஒரு படகை ஓரங்கட்டின மாதிரி அதிமுகவை ஓரங்கட்டி விட்டாரா விஜய்? என்ன சொல்கிறாரு? எனக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி, நீங்களே எதுக்கு வேடிக்கை பார்க்குறீங்க? ஒன்று போட்டி வரல. பட் எப்படி ஒரு பொய் ஒரு என்ன சொல்கிறது, தான் ஒரு சிறந்த அரசியல்வாதி ஆவதற்கான நுணுக்கங்களை எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல கற்றுக்கொண்டு அதை கரெக்டாக பாயிண்ட் ஆஃப்ல வைக்கிறாரு. ஏன்னா அதை ஏன் அப்படி வைக்கிறாருன்னு நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும்.
அவர் அரசியல் சிறந்த விமர்சகராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறைய பத்திரிகை ஊடகங்களில் நிறைய அரசியல்வாதி பேசுகிற கவனிச்சின்னா கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எப்படி அப்படி பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க 2 பேர்த்துக்கு போட்டியாக இருந்தால் கூட தான் வந்து மற்றவங்க இது வரைக்கும் சீமானு நிறைய 3வது கட்சி பெரிய எதிர்வலை உருவாக்க வந்து நிறைய பேர் வந்தாங்க. மதிமுகவில் வைகோ வந்தார், அன்புமணி ராமதாஸ் வந்தார், தொல் திருவாமலை வந்தார், சீமான் வந்தார், விஜயகாந்த் வந்தாங்க. விஜயகாந்த் மட்டும்தான் ஒரு 3வது எதிர்க்கட்சி தலைவராகிற அளவுக்கு உயர்ந்து வந்தார். அதுக்கப்புறம் தமிழக அரசியத்தில் அந்த திராவிட கட்சிகள் 2ஐயும் வீழ்த்துற அளவுக்கு யாரும் வளரல. பட் நம்மளும் அந்த மூடில் இது வரைக்கும் தொடங்கின கட்சிக்காரங்க ஒருத்தர் மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் அவர்கள் சொல்கிறாரு, எனக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி. ஏன்னா கீழே சின்ன சின்ன கட்சிகளோட போட்டி விட்டால் நம்ம அவங்களோட இருப்போம். நம்ம போகிற இடம் பெருசாக இருக்கணும். அதாவது வந்து எதிர்கட்சியாவது வந்துவிட வேண்டும் என்ற ஒரு உச்சாணியை வந்து ஓரமாக பெரிய கல்லை தூக்கி போட்டு ஒரு படகை ஓரம் கட்டுகிறார். ஏடிஎம்கேக்கு தான் போட்டி இருந்தது. பட் இவர் சொல்ல அவராக சொல்கிறாரு, மக்கள் என்ன முடிவெடுக்கல. ஆனால் மக்களை வந்து எப்படி முடிவெடுக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு அவங்களுக்கு தான் போட்டி, நீங்கள் ஓரமாக வேடிக்கை பாருங்கன்ற மாதிரி அவங்களுடைய ஓட்டுகளை வந்து பறிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளான் பண்ணி உள்ளே வந்துட்டார். அப்போ மக்களை வந்து இது பண்ணுறாரு. அப்புறம் ஒரு இடத்துல வைக்கிறாரு, என்ன இதெல்லாம் வந்து சும்மா சேர்ந்த கூட்டங்கிறாங்க, இதில் ஓட்டு போடாதுங்கிறாங்க. அப்படியா, நீங்களாம் சும்மா தான் பார்க்க வந்தீங்களா? அதையே மெயின்டைன் பண்ணி ஓட்டுகளாக மாற்றுறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறார். சிறந்த அரசியல்வாதி ஆவதற்கான ஒரு பெரிய இதை வந்து முன்னெடுத்திருக்கிறார். எம்ஜிஆருக்கு கூட இவ்வளவு கூட்டம் இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதே மாதிரி இப்படி வந்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, எவ்வளவுதான் பிரபலமான நல்ல சிறந்த ஆட்டக்காரராக இருந்தாலும் விளையாட்டு வீரராக இருந்தாலும் நீங்கள் முதலாவதாக மைதானத்தை வந்து நீங்கள் வந்து அந்த மைதானத்தோடைய தன்மை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் விளையாட்டில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட இன்றைக்கி புதுசாக விஜய் வந்திருக்கிறாரு. ஏற்கனவே வந்து பல கட்சிகள் இருக்கிறாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், இவங்களுடைய மனநிலை வென்றால் தான் நீங்கள் அரசியலில் வந்து ஜெயிக்க முடியும். இவங்களுடைய மனநிலையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டுள்ள வந்து இவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசினா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், அரசியல்வாதி ஆக முடியும். அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் வைக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம மக்களுடைய மனநிலை என்ன? இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்னதில் இருந்துட்டு அறிமுகம் வந்து இருக்கணும், ஈர்ப்பு இருந்தால் தான் நம்ம வந்து அரசியல்வாதி ஆக முடியும்னு சொல்லியிருந்தேன். பணம் இருந்தால் தான் நம்ம நல்ல தலைவனாக இருக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். 4வது வந்து சொல்லியிருந்தேன், யாரெல்லாம் வந்து மக்களை ஏமாற்ற தெரிஞ்சிருக்கிறானோ அவன் தான் சிறந்த அரசியல்வாதின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பகுதி 4ல் 5வது பார்ட்டாக நான் சொல்ல வர்றது, மக்களின் மனநிலை என்ன, மக்களுடைய மனநிலையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை பற்றி சொல்கிறேன். ஒரு பொண்ணு சாமி பாட்டுக்கு படத்தில் டான்ஸ் பண்ணுறாங்க, சாமி பாட்டுக்கு படத்தில் ஆட்டம் ஆடுறாங்க. அந்த பொண்ணு மறுபடியும் அந்த படமெல்லாம் நம்ம அடித்து முடிச்சுட்டு வெளியே எங்கேயோ ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு படிக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த படம் பார்த்தவன் வந்துட்டான். வந்த உடனே அந்த பொண்ணு கால் விழுந்து சாமின்னு கும்பிடுறான். அதுதான் மனநிலை. சாமின்னு கும்பிடுறான். இன்னொரு பொண்ணு வந்து ஒரு தவறான ஒரு காட்சியில் நடிச்சிருக்கிற படத்தை பார்த்துட்டான். அதை பார்த்தோன்னா அந்த பொம்பளையை பார்த்து இவங்க வந்து என்ன சொல்கிறான், ஐயோ மோசமானவோ. தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. ஒருத்தர் ரொம்ப சோகமாகவே இருந்தான். என்னடா ஆச்சு, ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் சோகமாக இருக்குன்னு கேட்டால், இல்லைடா நான் பார்க்குற நண்பர்கள், எனக்கு வர்ற நான் பழகிறவங்க, பார்க்குறவங்க, பேசுகிறவங்க, நான் நம்புகிறவங்க எல்லாருமே துரோகம் பண்ணுறவங்களா ஏமாத்துறவங்களாகவே இருக்காங்க. நான் இது வரைக்கும் நல்லவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு என்கிட்ட சொன்னார். நீ என்னடா, நீ ஏன்டா சிரித்து சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நீ நல்லவனை பார்க்கணுமா, இந்த ஊரில் இந்த உலகத்தில் நீ நல்லவனை பார்க்கணுமா அப்படின்னு. ஆமாம் இருக்கிறாங்களா, எனக்கு காட்டு அப்படின்னு சொன்னாப்புல. நீ ஒன்றும் வேண்டாம், ஏதோ ஒரு தேட்டரில் போய் படம் பார். இன்றைய உலகத்தில் வந்து ஒருத்தர் நல்லவனா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சினிமாவில் தான் பார்க்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை, சினிமாவில் நீங்கள் நல்லவனா நடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் கடவுளுங்க.
நீங்கள் தான் கடவுள் அவன் மைண்டில் முழுசாக ஏற்றிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றவே முடியாது. அப்படிப்பட்ட மனநிலையும் இருக்கிறது இங்கே. அப்படிப்பட்ட மனநிலையும் இருக்குது. இந்த மனநிலை கூட அரசியல்வாதி ஆகிறதுக்கு ஈர்ப்புத்தன்மையை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம். பட் மக்களுடைய மனநிலையை நீங்கள் இப்படிப்பட்ட மக்களுடைய மனநிலை இருக்கிறது. இப்போ இதோட மக்களை முட்டாளாக்கணும். மக்கள் ஒரு நம்மளை நல்லவன் நம்பிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த சுச்சுவேஷனில் எடுத்திருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சால் போதும். பெருசாக கோடி எவ்வளோ கொடுக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயம், பாயிண்ட் ஆஃப்ல சின்னதாக ஒரு விஷயம், அதை பண்ணாலே உங்களை காலத்துக்கும் கடவுள் மாதிரி பெரிய அரசியல் தலைவர் மாதிரி இன்னொரு 100 ஆண்டு காலமாக தொடர்ந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால்